Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பர்சனல் ஃபினான்ஸ் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த 5 பேசிக்ஸ் தாங்க. நீங்க வந்து என்ன சம்பாதிக்கிறீங்க, நீங்க என்ன சேவிங்ஸ் பண்றீங்க, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, நீங்க என்ன ஸ்பெண்டிங் பண்றீங்க, உங்களோட பணத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்ற இந்த 5 பேசிக்கான விஷயங்களை வந்து மையப்படுத்தி தான் வந்து இந்த பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பிகினர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனல்ல பர்சனல் ஃபினான்ஸ் டிப்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா, மணி மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கண்டினியூஸா வந்து நம்மளோட சேனல்ல பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கோம். நம்மளோட சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட பேஜஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பர்சனல் ஃபினான்ஸ் பொறுத்த அளவுக்கு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி வந்து பட்ஜெட் பண்றது. இப்போ வந்து நம்ம ஒரு சம்பளம் வாங்கிட்டோம், இல்ல நம்ம பிசினஸ்ல வரக்கூடிய ப்ராஃபிட்டா இருக்கட்டும், அதை வந்து நம்ம மந்த்லி பட்ஜெட் வந்து நம்ம கண்டிப்பா பண்ணணும். பட்ஜெட்டிங்ல வந்து ஒரு யூனிவர்சல் ரூல் இருக்கு, 50-30-20 அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. இது என்ன அப்படின்னா 50% அப்படின்றது வந்து உங்களோட நீடு, 30% அப்படின்றது உங்களோட வாண்ட்ஸ், 20% அப்படின்றது உங்களோட சேவிங்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு மந்த்லி சேலரி வாங்குறோம், இல்லை நமக்கு வந்து பிஸ்னஸ்ல ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு ஒவ்வொரு மாசமும் ப்ராஃபிட்டா வருது அப்படின்னா 50% ஆஃப் தி அமௌண்ட் வந்து நம்மளோட நீடுக்காக வந்து நம்ம எடுத்து வச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஹவுஸ் மெயின்டெனன்ஸ், இப்போ ரெண்ட் கொடுக்கறதுக்கு, இபி, பால் செலவு, இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து ஃபீஸ் கட்டுற செலவு, டிரான்ஸ்போர்ட் செலவு, கிராசரி வாங்குற செலவு, இந்த மாதிரி கண்டிப்பா நம்ம செலவழிக்க வேண்டிய முக்கியமான தேவைகளுக்கு நம்ம வந்து 50% ஆஃப் தி அமௌண்ட்டை வந்து நம்ம பட்ஜெட் பண்ணி எடுத்து வச்சிடணும். 30% அப்படின்றது நம்மளோட வாண்ட்ஸ். அது வந்து ரொம்ப அவசரம் கிடையாது, பட் கண்டிப்பா வந்து ஒரு தேவையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஷாப்பிங் பண்ற விஷயமா இருக்கட்டும், நீங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும், இப்போ வந்து நம்ம ஒரு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு கேட்ஜெட் வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இமிடியேட்டா வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காது, பட் கண்டிப்பா வந்து தேவைப்படும். இதுக்கு வந்து நீங்க 30% ஆஃப் தி அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி வச்சுக்கலாம். மிச்ச 20% அப்படின்றது கண்டிப்பா வந்து நீங்க சேவிங்ஸ் பண்றதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, நீங்க ஏதாவது ப்ராடக்ட் இஎம்ஐல வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இஎம்ஐக்கு வந்து நீங்க லோன் கட்டுறதுக்கு, ஹவுசிங் லோன் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஹவுசிங் லோன் கட்டுறதுக்கு, இந்த மாதிரி தேவைகளுக்கு இந்த 20% அப்படின்றத நீங்க ஒதுக்கி வச்சுக்கணும். இப்போ அந்த வாண்ட்ஸ்ல இருக்கிற 30% வந்து நீங்க கம்மியா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல எக்ஸஸ் ஆகிற கூடிய அமௌண்ட்டையும் வந்து நீங்க அதிகமா சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க வந்து அலோகேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட் பண்றது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல் செட் பண்றது, ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து செட் பண்றது. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க செட் பண்ணணும். இப்போ வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க என்ன ஏஜ்ல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். இப்போ வந்து நீங்க 22-23 வயசுல இருக்கீங்க அப்படின்னா மேரேஜ் எக்ஸ்பென்ஸுக்குன்னு சொல்லி பணம் சேர்க்கறது வந்து உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். இப்போ உங்கள்கிட்ட பைக் இல்லை அப்படின்னா ஒரு பைக் வாங்குறதுக்காக பணம் சேர்க்கறது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு லேப்டாப் இல்லை அப்படின்னா ஒரு லேப்டாப் வாங்குறதுக்காக பணம் சேர்க்கறது வந்து ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ லாங் டேர்ம் கோல்ஸ்னா என்ன அப்படின்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்றது, உங்களோட இப்போ கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த கிட்ஸ் எஜுகேஷனுக்காக வந்து நம்ம சேவிங்ஸ் பண்றது, கிட்ஸோட மேரேஜ்க்காக வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இப்போ வந்து ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்காக நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து ஷார்ட் டேர்ம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். லாங் டேர்ம்ல என்னென்ன ஆப்ஷன்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மூணாவது ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது. ஒரு 4 மாசத்துக்கு 5 மாசத்துக்கு தேவையான பணத்தை வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணி அது ஒரு பிக்ஸட் டெபாசிட்லயோ ஒரு லோ ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ நம்ம வந்து தேவைப்படும் போது எடுக்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல வந்து கண்டிப்பா பணத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு தைரியமா இருக்கலாம். இப்ப சப்போஸ் ஏதாவது ஒரு பெரிய தேவைகள் வருது, இல்ல நம்ம ஜாப்ல வந்து ஏதாவது ஒரு நம்ம ஜாப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிறோம், இல்ல ஒரு சுவிட்ச் ஓவர் ஆகிறோம் அப்படின்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கும்போது நம்ம அந்த நேரத்துல போய் யார்கிட்டையும் கடன் வாங்காம நம்மளோட அந்த பண தேவையை நம்ம சந்திக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பர்சனல் ஃபினான்ஸ்ல 4வது முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெப்ட் மேனேஜ்மெண்ட். கடனை எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஆக்சுவலா கடனே வாங்கக்கூடாது, அதே நேரத்துல நமக்கு ஏதாவது கண்டிப்பா ஒரு தேவைன்னு வரும்போது நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாம நம்மளால இருக்க முடியாது. இப்போ வந்து நம்ம ஒரு பைக் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பா போய் ஒரு இஎம்ஐல பைக் வாங்குவோம், இல்லை நமக்கு ஒரு ஃபோன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இஎம்ஐல போய் நம்ம ஃபோன் வாங்குவோம். ஸோ அதை வந்து நம்ம வாங்குறது பெருசு இல்லை, அதை வந்து எஃபெக்டிவா எப்படி நம்ம கரெக்டாக வந்து நம்ம கட்டி முடிக்கிறோம், நம்ம வந்து ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட்லாம் அதில் பே பண்ணாமல் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ கிரெடிட் கார்டில் வந்து நமக்கு ஒரு 30 days டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 30 daysக்குள்ளார நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது. இப்போ அதே நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு பைக் இருந்தால் தான் நம்மளால ஜாப் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை
இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம போய் ஒரு லோன் போட்டு ஒரு பைக் நம்ம கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். அதை எஃபெக்டிவா நம்ம எவ்வளவு சீக்கிரம் வந்து அதை நம்ம க்ளோஸ் பண்றோம். இப்போ 100% ஃபினான்ஸ்ல பைக் வாங்காம ஒரு 50% நம்ம வந்து ஒரு கேபிட்டல் பே பண்ணிட்டு இப்போ வந்து 40% அமௌண்ட்டோ 30% அமௌண்ட்டோ நம்ம லோன் மாதிரி போட்டு நம்ம எடுக்கலாம். இப்போ 100% ஃபினான்சிங் போகும்போது தான் இப்போ நம்ம வந்து கட்டுற பணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெப்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அதுதான். கடன் வந்து என்ன மாதிரி ஒரு தேவைகள் வரும்போது கடன் வாங்கணும், எப்படி கடன் வாங்கணும், அந்த கடனை வந்து எப்படி எஃபெக்டிவா வந்து சீக்கிரமா அடைக்கணும். ஏன்னா நம்ம கரெக்டா அடைச்சாதான் நம்மளோட இந்த கிரெடிட் ஸ்கோர் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நீங்க வாங்கக்கூடிய அந்த இஎம்ஐ பொருட்கள், கிரெடிட் கார்டு நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, இதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ உங்களோட அந்த கடனை வந்து நீங்க எஃபெக்டிவா நீங்க கண்டிப்பா மேனேஜ் பண்ணுங்க. தேவையில்லாத கடன் வந்து வாங்கக்கூடாது. இப்போ வந்து பர்சனல் லோன் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாம வந்து நம்ம வாங்கக்கூடாது. 5வது ஸ்ட்ராட்டஜி வந்து சேவிங்ஸ் பண்றது அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இப்போ வந்து சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சேவிங்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்க மணியை வந்து ஒரு டெம்பரரியா பார்க் பண்ணி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கு அப்படின்னா மாசத்துக்கு ஒரு 3% 4% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அது வந்து சேவிங்ஸ் சொல்லலாம். ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போடுறீங்க, இப்போ 11 மாசம் கட்டுறீங்க, 12வது மாசம் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டோட ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அது சேவிங்ஸ். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்க அசட்டை வந்து மல்டிப்ளை பண்றதுக்கு ஒரு லாங் டேர்ம்ல ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றி, இப்போ கோல்டு மூலியமா, ரியல் எஸ்டேட் மூலியமா, ஸ்டாக் மார்க்கெட் மூலியமா பணத்தை வந்து மல்டிப்ளை பண்றத வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, சேவிங்ஸ் பண்ணாலும் சரி, உங்களோட பணத்தை வந்து டைவர்சிஃபை பண்ணி போடுங்க. இப்போ வந்து ரியல் எஸ்டேட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்டுல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் ஒரு 20% 30% அமௌண்ட் வந்து நமக்கு ஏதாவது தேவைப்படும் போது எடுக்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நம்ம கண்டிப்பா பண்ணணும். அதே நேரத்தில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணும்போது அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்குன்னு சொல்லி நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா 10 வருஷம் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வந்து நம்ம கரெக்டா பிளான் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து இது என்ன பர்பஸ்க்காக பண்ண போறோம், இது என்ன கோல் அச்சீவ் பண்றதுக்காக இந்த சேவிங்ஸ் பண்றேன், நம்மளோட எந்த லாங் டேர்ம் கோலை அச்சீவ் பண்றதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா பண்ணணும். நீங்க வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பினான்சியல் கன்சல்டன்ட் கிட்ட நீங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ நீங்க வந்து ப்ராப்பரா பண்ணுங்க. 6வது ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களோட சேவிங்ஸை நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, நீங்க எமர்ஜென்சிக்காக வந்து வச்சிருக்கிற ஒரு ஃபண்டை நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருது, கண்டிப்பா நீங்க கையில வச்சிருக்கிற சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு காலி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி வந்து நீங்க உங்களுக்கு பணம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து இன்சூரன்ஸ் பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்குங்க. இப்போ என்னோட சஜஷன் வந்து 2 இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னா இப்போ மெயினா வந்து ஒரு எமர்ஜென்சியா நமக்கு ஒரு செலவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிற செலவு தான் வரும், எமர்ஜென்சியா ஏதாவது ஒரு மெடிக்கல் செலவு தான் வரும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலி உங்களோட பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலியமா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நம்மளோட டாக்ஸ் பெனிஃபிட்டும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கும். அதே நேரத்தில் நீங்க ஃபேமிலி மேனா இருக்கீங்க, உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது வந்து ரியல் இன்சூரன்ஸ் அப்படின்றதே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் தான். இப்போ நீங்க வந்து ஒரு ஃபேமிலி மேனா இருக்கீங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய்க்கு நீங்க வந்து வருஷம் கட்டினீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது மூலியமா இப்போ வந்து குடும்பத்துல சம்பாதிக்கிறவர் சப்போஸ் ஏதாவது ரிஸ்க் ஆகுறாங்க, அவங்க இல்லை அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு அந்த இன்கம் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு கரெக்டான இன்சூரன்ஸ் ஸ்கீம் பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் தான். இது போக நீங்க மற்ற இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூலிப் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, இல்ல மற்ற என்டோமெண்ட் பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே டீடைல்டா தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு தேவையில்லாத இன்சூரன்ஸை வந்து எடுக்கிறதுனால வந்து நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. இப்போ வந்து ஏஜென்ட் சொல்றாங்க, தெரிஞ்சவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக வந்து எந்த இன்சூரன்ஸுமே எடுக்காதீங்க. என்னோட சஜஷன், ஒரு ஃபேமிலி மேனா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது அட்வைசபிள். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்காக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு யூலிப் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்துக்கங்க. இது போக உங்களுக்கு வந்து இன்கம் அதிகமாகுது அப்படின்னா உங்களோட டாக்ஸை வந்து நீங்க சேவ் பண்றதுக்கு டாக்ஸ் சேவிங் இன்சூரன்ஸ் வந்து நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு. இது போக மற்ற இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னால நல்லா டீடைல்டா அந்த ப்ராடக்ட் பத்தி நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலியமா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுட்டு எடுங்க. ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து ப்ரொடெக்ஷன் தான்.
நம்ம இல்லை அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க. இதுதான் வந்து ப்ரொடெக்ஷன். அதே நேரத்தில் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் வந்து இன்சூரன்ஸ். ஸோ இந்த 6 ஸ்ட்ராட்டஜி தான் பர்சனல் ஃபினான்ஸ் பொறுத்தளவுக்கு. இந்த 6 ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. பேசிக்கா இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க வந்து எப்படி உங்க எஃபெக்டிவா நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க ஈஸியா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்மளோட பேஜஸை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.